கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை என்றென்றைக்கும் உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். யோபு 30ஆம் அதிகாரம், அதுல 29ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோபு 30:29. நான் மலைப்பாம்புகளுடனே சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானே. சோத்திரம். மலைப்பாம்புக்கு என்ன பண்ணாராம்? சகோதரன் ஆனாராம். யாருங்க? மனுஷன். யாருங்க? உத்தமன். யாருங்க? தேவனுக்கு பயப்படுறவன். யாருங்க? பொல்லாப்பு விலகிறவன். யாருங்க? ஒரு நாளும் ஜெபிக்கிறவன். யாருங்க? தேவனுக்காக வைராக்கியம். இந்த யோபு வாழ்க்கையில நொந்து நூலாய வாழ்க்கையில சோதரன். அவங்க சகோதரர் யாரா? இந்த பூமியில யாராவது சகோதரன் என்ன பண்ணுவாங்க? சகோதரர் இருப்பாங்க, சோதரம், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா யோபுக்கு பாருங்க, இங்க நான் மலைப்பாம்புகளுக்கு என்ன பண்ண சகோதரனும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிருகங்களோடு கூட சோதரம். மலைப்பாம்பு அவன் தான், அதான் அவங்க சகோதரனா. அப்ப எந்த அளவுக்கு வாழ்க்கை நொறுக்கப்பட்டிருக்கு பாருங்க. எத்தனையோ பேருக்கு சகோதரர் இருக்கு. ஆனா யோபுக்கு சகோதரர் இருந்தும் சகோதரர் இல்லை. நண்பர்கள் இருந்தும் வேதனைப்படுத்ததான் நண்பர் இருக்காங்க. அவனை காயப்படுத்த நண்பர்கள், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. இந்த உலகம் நம்மளை ஆறுதல் படுத்தாது, நம்மளை காயப்படுத்தும். நமக்கு தோழன் இல்லை என்று சொல்லி நீங்க கலங்காதீங்க. இக்கட்டுகள் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தோழனாக இருப்பார், உங்களுக்கு தோள் கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை தோழி மேலே சுமப்பார். இந்த யோபுக்கு தேவன் அவருக்கு துணையாக இருந்தார். ஒருவேளை அவனுடைய மனக்கணசத்துல அவன் என்ன பண்ணுவான்? ஏன்னா இப்படிலாம் எதெல்லாம் போறேனே, இப்படிலாம் கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அவன் சொல்லியிருந்தான். அவனுடைய மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு பாரு. ஸ்தோத்திரம். எவ்வளவு உண்மையிலே உயிரோடு இருந்து இவ்வளவு நாள் வரையும் அந்த தேவனாய் கர்த்தரை மையப்படுத்தி அந்த வசனங்களை அவன் விசுவாசம் அறிக்கிறான் பாருங்க. உண்மையிலே வெரி கிரேட் மேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் ஏணி வச்சோட ஏற்ற பண்ண. ஆனாலும் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயா எனக்கு போராட்டம் வந்துச்சு, எனக்கு அது வந்துச்சு, இது வந்துச்சு, நம்ம புலம்புறோம். ஆனா யோபு தன்னுடைய வாழ்க்கையில மலை பாம்புகளோட சொல்றான், எனக்கு தோழனுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட இடுக்கண்களுக்கும் இன்னல்களுக்கும் சிக்கல்களுக்கும் நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீனாலும் ஆண்டவர் எங்கே இருந்தாலும் அவனுடைய கரம் அவனை எட்டி பிடிக்கும். யோபுக்கு ஒருவேளை தெரியல, ஒருவேளை யோபுவை தேவன் பாதுகாத்து வந்த அந்த பலவீனத்திலையும் தேவன் அந்த ஜீவனை கொடுத்த. பிசாசு அவன் உயிரை மட்டும் என்ன பண்ணாது, தொடக்கூடாது. அந்த என்னோட உயிரை கொடுக்கறது அவர் தாங்க. நம்மளை ஜீவனோடு வைக்கிறது அவர் தாங்க. நமக்கு தோழனா இருக்கிறவர், அழைத்தவர், உண்மை உள்ளவர். உங்களை நடத்தி செல்வார். எப்ப என்ன சொல்வார்? மரண வரையுந்தம் அவர் என்ன பண்ணுவார்? நடத்தி செல்வார். இந்த போராட்டங்களோ, இந்த சோத்திரம், இந்த தோழர்களால் வருகிற சோத்திரம் பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு விலக்கி சோத்திரம் நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோபுக்கு தோழன் இருந்தாங்களா? நண்பர் இருந்தாங்களா? இருந்தாங்க. 42 வாசிக்கிறோம். என்ன பண்றாங்க? அந்த அவர்கள் என்ன பண்றாங்க? 6 மாசம் அமைதியா இருக்கு. அவர் என்ன பண்றாங்க? அதை பேசி அப்படித்தான் உலகம் அப்படித்தான் என்ன பண்ணும்? நம்ம அமைதியா இருக்க மாதிரி இருக்க வச்சு என்ன பண்ணும்? நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ள முடியுமோ, எவ்வளவு கீழே தள்ள முடியுமோ, எவ்வளவு மற்ற அத்தனை காரியத்தை நம்ம. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த யோபுவை தேவன் கைவிடலை. யோபுவை கைவிடலைன்னு சொன்னா உங்களை கைவிடுவாரா? நாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். நமக்காக இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு ஆதரவு தருவார், நம்மளை ஆதரிக்கிறவர், நம்மளை ஆஸ்வதிக்கிறவர். நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். வருத்தப்பட்டு பாரசூப்பு எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்கள் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு அவர் பலனாக இருந்து, கோட்டையாக இருந்து, அரணாக இருந்து நிச்சயமா நடத்துவார். அந்த யோபுவை நடத்தின ஆண்டவர் உங்களையும் நிச்சயமாக தெரித்த ஒரு ஆசுவாதத்துக்கு நேராக உங்களை வழிநடத்தி செல்ல அவர் வல்லமில்லை. மனம் தாழ்ந்து விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எனக்கு யாருமே பேசுறதுக்கு யாருமே இல்லை பாருங்க. யாருமே பேசுறதும் இல்லை. மனப்பாமட்ட போய் என்ன பண்றான்? அவங்க நினைச்சு பார்க்கும்போதே சோதனை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? பலப்படுத்தினார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நீங்கள் நிச்சயமா காலை நேரத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமா அவங்க தாங்குவார், தப்பு வைப்பார், உங்களுக்கு தோழனாக இருப்பார். ஜோமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. மலை பாம்புகள் எனக்கு சகோதரனுமா இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆண்டவரே சோத்திரமப்பா, இயேசுவே பா, எவ்வளவு இக்கட்டில் இருந்தான் கர்த்தருடைய விடுவித்தீங்களே. உடைய பிள்ளைகளை கர்த்தாவே அப்படிப்பட்ட போராட்டம் கடந்து போவார்கள், அவர்களை கர்த்தர் விடுவிப்பீரான். விடுவிக்கிற கடந்த காலை நேரத்துல அவர்கள் எந்தெந்த இக்கட்டுகளை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், எனக்கு வெளியே வர்றதுக்கு வழி தெரியாமல் நான் முழித்து கொண்டிருக்கிறேன், திகைத்து கொண்டிருக்கிறேன் சொல்வாரனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது உடைய பிள்ளைகளை தொடுவதான் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.